உங்களை குறித்து ஆண்டவர் என்ன விரும்புகிறார், என்ன திட்டம் வச்சிருக்கிறார்னு உங்களுக்கு தெரியுமா? என்னைக்காவது அதை யோசித்து பார்த்திருக்கிறீங்களா? அவருடைய திட்டத்தை, அவருடைய வாக்குத்தத்தத்தை நினைத்தாலே உள்ளத்தால சந்தோஷம் வந்து விடும். பார்த்தீங்களா, ஆண்டவர் என்ன விரும்புகிறார், என்ன சொல்லுகிறார்? நீங்கள் வாழ்ந்திருக்கணும், தாழ்ந்திருக்க கூடாது. கடன், வறுமை, கஷ்டம் இல்ல, எங்களுக்கு ஆண்டவர் சுபிட்சமா ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்க வாழ்ந்து இருக்கணும், சுகமா இருக்கணும். ஒரே வியாதியா இருக்குது, ஒரே பலவீனமா இருக்குது, டெய்லி ஆஸ்பத்திரிக்கு போறோம், அப்படி அல்ல. ஆண்டவர் என்ன ஆரோக்கியமா வச்சிருக்கிறாரு, சுகமா வச்சிருக்கிறாரு. அதான் ஆண்டவருடைய விருப்பம். நீங்க சுகமா இருக்கணும், நீங்க வாழ்ந்து இருக்கணும். என் பிள்ளைகள் நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழணும். என் பிள்ளைகள் இந்த உலகத்துல குறைவில்லாம சந்தோஷமா மன மகிழ்ச்சியா வாழணும். இதான் உங்களை குறித்து தேவனுடைய விருப்பம். அப்படின்னா ஏன் என் வாழ்க்கையில இந்த வியாதி, இந்த பிரச்சனை, குறைவெல்லாம்? இன்னொரு காரியம் சொல்றாரு, உன் ஆத்மா வாழ்கிறது போல. அப்ப உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வச்சுதான் மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாமே. உங்க ஆத்மாவில ரட்சிப்பின் சந்தோஷம், பரிசுத்த ஆவினால் உண்டான மகிழ்ச்சி, ஆத்மாக்களை குறித்த பாரம், மற்றவர்களுக்காக ஜெபம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதம் இருந்தா உங்க வாழ்க்கையில குறைவு இருக்காது, பலவீனம் இருக்காது, வியாதி இருக்காது, பூரண ஆசீர்வாதம். அப்போ முதலாவது எதை தேடணும்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆத்ம சம்பந்தமான ஆசீர்வாதம். அதை முதலாவது தேடி அதுல நீங்க வாழ்ந்திருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சுகத்தையும் ஆசீர்வாதத்தை அருளி செய்வாராம்.